வாலிப தம்பிங்க எல்லாரும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்லலை. நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுவதற்கு, உன்னை புரிஞ்சுக்கிறதற்கு ஒரு நண்பனை வச்சுக்கிறது தவறல்ல. ஒரு நல்ல ஆவிக்குரிய, நல்ல ஒரு விசாலமான மனப்பான்மை உள்ள ஒரு நண்பனை வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன் நண்பன் உன்னுடைய உயர்வை விரும்புகிற நண்பனாக இருந்தால் பரவாயில்ல. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நீயும் தப்பு பண்ணு. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நீயும் பாவம் பண்ணு அப்படின்னு உன்னை இழுக்கிறவனா இருப்பானே. ஆனால் நான் சொல்றேன், அந்த நண்பன் நல்ல நண்பன் அல்ல. அவங்க முன்னேறிடுவாங்கப்பா. அவன் எப்படியாவது முன்னேறிடுவான். அதான் அவன் திருடியாவது பழச்சிடுவான், அவன் 10 பேரை ஏமாத்தியாவது பழச்சிடுவான். ஆனா உனக்கு திருட தெரியாது, உனக்கு ஏமாத்த தெரியாது. ஏன்னா உனக்குள்ள ஆண்டவர் பயம் இருக்குது. அதனால நாளைக்கு துன்பப்பட்டு நிற்கிறது யார் தான் நிற்பேன்னா, நீ தான்ப்பா நிற்ப. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தம்பிங்க அப்படித்தான், வாலிப தம்பிங்க அவங்கவுங்க ஏமாத்தி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஆயிட்டாங்க. ஆனால் இவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற கூட்டம். உன் நண்பன் உன்னை அவன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு நீ விட்டுறவே கூடாது.